புஜத்தை பற்றி கையமர்த்தினார். யசோதா, இனிமே இந்த கோபத்துக்கும் ஆவேசத்துக்கும் இங்க அர்த்தம் கிடையாது. விபாவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். விபா உன் வயிற்றுல பிறக்கலனாலும் இந்த ஊர் உலகத்துக்கு அவ உன் பொண்ணுதான். பார், விபா உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. அவளை சமாதானம் பண்ணு. ஆஷாதேவி கண்களில் நீர் மின்ன யசோதாவின் அருகே போய் அவளுடைய கைகளை பற்றி கொண்டாள். பெத்தவளை காட்டிலும் வளர்த்தவ தான் தாய்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தா நீங்க தான் விபாவுக்கு அம்மா. 22 வருஷமா தூங்கிட்டு இருந்த உண்மை இந்த அறையை விட்டு இனி வெளியே போகாது. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். அது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்திருந்த கோகிலம் குரல் கொடுக்க ஆஷாதேவி திரும்பினாள். என்ன, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? யாருக்கு ஃபோன் பண்ற? விபாவோட ஒரிஜினல் அப்பாவுக்கு. கோகிலம் சொன்ன அந்த ஒற்றை வரி பதிலில் எல்லோரும் உறைந்து போக டாக்டர் ஆஷாதேவி மட்டும் அதிர்ச்சியை ஜீரணித்து கொண்டு பதட்டம் ஈசிக்கொண்ட குரலில் கேட்டாள். யாருக்கு ஃபோன் பண்றதா சொன்ன? கோகிலத்தின் உதடுகளில் தொற்றியிருந்த அந்த வேண்டாத புன்னகை தன் பரப்பளவை அதிகப்படுத்தி கொண்டது. விபா